கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து இந்தியாவுல இருந்து நெறைய பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது அதிகரிச்சுட்டே போகுது. இது வந்து ஒரு வொர்க்கிங் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, அவங்களும் வெளில போறாங்கன்னும்போது, அப்போ இந்தியாவினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குன்ற ஆமா. ஒரு இது விஷயம். ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இந்த ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர், இந்த நாடு எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து அவங்களோட கடவு சீட்ட திருப்பி குடுத்துட்டு வெளியேறுறாங்க அப்படிங்கும்போது, அவங்க எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது மேம்போக்கா எடுக்கிற முடிவு இல்ல. இந்த நாடு திருந்தவே திருந்தாது. நான் இதில பாதிக்கப்படுவேன். நான் வளர்றதுக்கு இங்க வழியே இல்ல. அப்படிங்கிற முடிவுக்கு போனா தான், அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் விட்டு, இந்த நாடு, இந்த மண்ணு, இந்த மொழி, இந்த மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. அப்படின்னா அவங்க எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போம். 2012, 13ல ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலேருந்து வெளியில் போனவங்களோட எண்ணிக்கை கணக்குப்படி சுமார் 6 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. இன்றைக்கி அது சுமாராக ஒரு 10லேருந்து 13 லட்சம். இப்போ இது ஏன் இவ்வளோ தூரம் உயருது வருஷம் வருஷம்? இதில் அளவு வந்து இப்போ நம்ம வெறும் 10 லட்சம் பேர் தானே அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வெளியேறவங்க ஒருத்தரும் நல்ல உயர்ந்த நிலைக்கு நல்லா படித்து நல்ல அறிவாளியாக இருந்து வெளில போய் அந்த கான்ட்ரிபியூஷனை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் இங்கே இருந்திருந்தா நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, தவறான வகையில் பொருள் சேர்க்குறவங்க அதை திறமைன்னு சமூகத்துக்கு நம்ப வச்சு தொடர்ந்து தவறு பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல அறிவாளிகளாக இருக்கவங்க வெளியில் போயிடுறாங்க. அப்படி எல்லாரும் வெளில போயிட்டாங்கன்னா கடைசியாக யார் மீதி இருக்காங்களோ அவங்க ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அந்த எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வெனிசுலா எடுத்துக்கங்க, இல்லை இந்தோனேஷியா எடுத்துங்க, இதை அர்ஜென்டினாவில் கூட பொருளாதார சுணக்கம் வந்தபோது இதே தான் நடந்தது. அப்போ அங்கே இருக்கிற படித்த அறிவாளிகள், கல்வியாளர்கள் எல்லாம் நல்லா திறமையானவர்கள் நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இருந்தால் தானே அவங்க வரி பணத்துலேருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க எல்லாரையும் தரத்தி விட்டதுக்கப்புறம் எங்கேருந்து பணம் வரும்? அவங்க பணம் இங்கே கட்ட மாட்டாங்க. இன்னொரு சிட்டிசன்ஷிப் போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் இப்போ ஸ்ரீலங்காவில் எக்கானமி கொலாப்ஸ் ஆன மாதிரி கொலாப்ஸ் ஆனோடனே திருப்பி அவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும். நீங்களாம் திருப்பி வாங்க, இந்த நாட்டை கட்டமைக்கணும்னு கூப்பிடணும். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வெளியில் போகிறவங்களோட குறைகளை தீர்த்து பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்ல போகிற அந்த அறிவு வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகாமல் தடுக்கணும்.